ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹைதராபாத் மும்பை அணி நடந்து முடிந்த மேட்ச்சில் பார்த்து ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்பவும் வேதனை அடைஞ்சிருக்காருன்னே சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச்சில் வந்து ஹைதராபாத் அணி மும்பை இந்தியன்ஸ் பவுலரை வந்து கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா ரொம்பவும் அவமானப்படுற மாரி ஆகிப்போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்து தலைமை எடுத்து வழி நடத்தி வந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, குஜராத் அணியில் கேப்டனாக இருந்த ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியனுக்கு வந்து முகேஷ் அம்பானி அவங்க வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டனா வந்து வழி நடத்தின முதல் மேட்ச்லேயே வந்து கிளின்னு கிழிக்க வச்சுட்டாங்கன்னே சொல்லலாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா வந்து ஃபீல்டிங் பண்ணுறதுலேருந்து ஹார்திக் பாண்டியா ரொம்பவும் அவமானப்படுற மாரி ரோஹித் சர்மாவை வழி நடத்தியிருக்காரு. அது வந்து எல்லா சோசியல் மீடியாவிலும் வைரலாக போயிட்டுருக்கு. அதனால தாங்க பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா என்ன சொல்லியிருக்காருன்னா, ரோஹித் சர்மாவே கேப்டனாக இருக்க சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து 5 முறை வந்து கப் அடிச்சு கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நல்லா வழி நடத்தி வருவார். என்னால் அந்த பொறுப்பை வந்து கட்டிக்கிட்டு முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் வந்து என்னை வந்து ரொம்பவும் புகழ்ந்து பேசாமல் வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேட்ச்லேருந்து கேப்டன் பதவியிலேருந்து விலகுறேன் அப்படின்னு வந்து மறைமுகமாக ஹார்திக் பாண்டியா வந்து சோசியல் மீடியாவில் வந்து வெளிய வந்திருக்கு தகவல். இதனால் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் வந்து ஹார்திக் பாண்டியா மேலே ரொம்பவும் கோவமா இருக்காங்க. ஹார்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனிலேருந்து விலகணும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் மறைமுகமாக சொல்லியிருக்கிறத வந்து ஹார்திக் பாண்டியா காதிலே விழுந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் சேர்மேன் அதாவது முகேஷ் அம்பானியிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனாக பதவியை வந்து விலகுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள வந்து மும்பை இந்தியன்ஸு இரு பிரிவினா பிரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து வெளிநடத்தியிருக்காங்க. அப்படி சோசியல் மீடியாவிலும் வைரல் ஆகி வருகிறது. ஹார்திக் பாண்டியா வந்து நிதர்சனமான ரசிகர்கள்லாம் அவரை வந்து சுட்டி காட்டிருக்காங்க. அவமானப்படுத்திய ரோஹித்துக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இதனால் ஆதங்கத்தில் வந்து ஹார்திக் பாண்டியா வந்து கண்ணீரை விட்டுருக்காருன்னே சொல்லலாங்க. ஏன்னா நல்லா தான் மேட்சை நான் வழி நடத்தினேன். மற்ற பேட்ஸ்மேன் பவுலர்லாம் சொதப்பினதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்களோட கருத்து கமெண்ட்லையும் கீழே தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.